அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். துளாராசி அன்பர்களே, கடந்த சில மாசமா எல்லாமே கைக்கு எட்டும் தூரத்துல வந்துட்டு தட்டி போகுதே, அப்பா வழி உறவுகள்ல சிக்கலா இருக்கே, தெய்வ அனுகூலம் இல்லாம ஏதோ ஒரு முட்டுக்கட்டை இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு ஒரு விதமான விரக்தியில இருந்திருப்பீங்க. சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் அல்லது நீண்ட தூர பயணங்கள் கூட கடைசி நேரத்துல தடைப்பட்டு போயிருக்கும். 9ல குரு இருக்காரே, அப்படி இருந்தும் நமக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பல அனுபவங்கள் இருந்திருக்கும். இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகுது. உங்க ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் இப்போ 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துல அமர்ந்திருக்கிற குரு பகவான் வருகிற மார்ச் மாதம் 17ஆம் தேதி பங்குனி 3 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். கடந்த 2025 நவம்பர் மாசத்துல இருந்து குரு வக்ரமா இருந்தாரு. இதனால துலா ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலமா அதிர்ஷ்டம் கண்ணாமூச்சு காட்டிட்டு இருந்திருக்கும். முயற்சிகள்ல ஒரு சுணக்கம், இளைய சகோதரர்களோட மனஸ்தாபம்னு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா 9ல் குரு வரும்போது பாக்ய குருன்னு பேரு. அவர் வக்ரகதி முடிஞ்சு நேர்கதியில வர்றது உங்க அதிர்ஷ்டத்தை எப்படியெல்லாம் வேகப்படுத்த போகுதுன்னு நட்சத்திர வாரியா அக்கு வேறு ஆணி வேற அலச போறோம். வீடியோவோட கடைசியில துலா ராசிக்காரங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பரிகாரமும் சொல்லியிருக்கேன். அதனால எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. 9ல் இருக்கும் குரு பகவான் துலா ராசிக்கு இது ஏன் முக்கியம்? துலா ராசிக்கு குரு பகவான் ஒரு முக்கியமான மாற்றத்தை தரக்கூடியவர். 3ஆம் இடம்ங்கிற தைரியமும் 6ஆம் இடம்ங்கிற கடன், நோய், எதிரி ஸ்தானமும் இப்போ பாக்யஸ்தானத்துல இருக்கிற குருவால கட்டிப்படுத்தப்பட போகுது. இப்போ குரு பகவான் நேர்கதியில நகர ஆரம்பிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில தேங்கி நின்ன அதிர்ஷ்ட கதவுகள் இப்போ சுறுசுறுப்பா திறக்க ஆரம்பிக்கும். 9ல் குரு பலம் பெறுவது உங்க பாக்யத்திற்கும் செல்வாக்கிற்கும் ஒரு புதிய பாதையை தேடித்தரும். முதல்ல நட்சத்திர வாரியான துல்லியமான பலன்களை பார்க்கலாம். துலா ராசியில இருக்கிற 3 நட்சத்திரங்களான சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு பார்ப்போம். சித்திரை 3, 4 செவ்வாயோட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு நிலம் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல இருந்த சிக்கல்கள் இப்போ தீரும். சகோதரர்களோட இருந்த மனக்கசப்பு நீங்கி அவங்க மூலமா ஒரு ஆதாயம் கிடைக்கும். புதுசா எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்க, நிலம் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இது சரியான நேரம். தைரியமா புது முயற்சிகள்ல இறங்கலாம். கடன் வாங்கி எதையும் செய்யலான்ற எண்ணமும் அதிகரிக்கும். இருந்தாலும் கடன் வாங்கி பெரிய திட்டங்கள்ல இறங்க வேண்டாம். அடுத்ததா சுவாதி. ராகுவோட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். எதிர்பாராத யோகம் தேடி வரும். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். ஆராய்ச்சியில் ஈடுபடும் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான ஒரு முடிவை எடுப்பீங்க. ஷேர் மார்க்கெட் மற்றும் ஆன்லைன் பிசினஸ்ல இருந்த சுணக்கங்கள் சரியாகும். திருமண முறிவு ஏற்பட்ட தம்பதிகளுக்கிடையே ஒரு சிறப்பான புரிதல் ஏற்பட சிறந்த காலம் இது. ஆகையால கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளை பேசி தீர்க்க முடியும். குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போனவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்ய மிக உயர்ந்த காலமாக அமையும். விசாகம் 1, 2, 3 குருவோட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு குருவோட வக்ர நிவர்த்தி மிகச்சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். ஆன்மீக நாட்டம் கூடும். பெரிய மகான்களோட தரிசனம் கிடைக்கும். குலதெய்வ அருள் முழுசா கிடைக்கும். பிள்ளைகளோட உயர்கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். எதிரிகள் விலகி நம்பிக்கையான சூழல் உருவாகும். தைரியமா எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய மனத்தெளிவு பிறக்கும். அடுத்ததா குருவின் வாழ்வை செதுக்கும் பார்வைகள் 1, 3, 5 ஆகிய இடங்களில் விழுகிறது. குரு தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்தை தான் அதிக பலப்படுத்துவார். 9ல் இருந்து குரு 3 இடங்களை பார்க்கிறார். ராசி பார்வை 1ஆம் இடம். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையால உங்க ராசியையே பார்க்கிறார். இதனால உங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும்.
முகத்துல ஒரு தேஜஸ் பிறக்கும். இத்தனை நாள் இருந்த சோம்பேறித்தனம் நீங்கி சுறுசுறுப்பா மாறுவீங்க. உங்க ஆளுமை திறன் கூடும். ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சும் வெற்றி பெற முடியலையேன்னு தவிச்ச உங்களுக்கு திடீர்னு புதுவித யோசனை உருவாகி அதன் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் மெதுமெதுவாக குறைய ஆரம்பிக்கும். 3ஆம் இட பார்வை, தைரியஸ்தானம். குரு தன்னுடைய 7ஆம் பார்வையால தனுசு ராசியை பார்க்கிறார். இது குரு பகவானோட சொந்த வீடு. தன் சொந்த வீட்டையே பார்க்கிறதால உங்க வீரியம் கூடும். எழுத்துத்துறை, தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு இது மிகச்சிறந்த காலம். இளைய சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிறு சிறு பயணங்கள் அடிக்கடி போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். பெரியவங்க உங்க பேச்ச கேட்டு உங்களுக்கு சரியான ஆலோசனையை சொல்லுவாங்க. அதன்படி நீங்க நடந்தா 100% வெற்றி நிச்சயம். 5ஆம் இட பார்வை, பூர்வ புண்ணியம். குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால கும்பராசியை பார்க்கிறார். இதனால பூர்வ புண்ணியம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வாரிசு யோகம் அமையும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமா தீரும். நீண்ட நாள் நோய்கள்ல இருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். குறிப்பாக குலதெய்வத்துக்கு நிறைவேற்றாமல் வச்சிருந்த வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இதன் மூலம் சொல்ல முடியாத பல நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்ததா தொழில்னு பார்க்கும்போது பிசினஸ்ல இருந்த மந்த நிலை மாறி ஆர்டர்கள் குவியும். புதுசா முதலீடு செய்ய இது சரியான நேரம். கூட்டாளிகளோட இருந்த சிக்கல்கள் தீர இது சரியான நேரம் அல்ல. ஆகையால் கூட்டுத் தொழில் ஆரம்பிக்க அவசரப்பட வேண்டாம். ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆபீஸ்ல உங்களோட வேலை திறன் பாராட்டப்படும். பதவி உயர்வு அல்லது எதிர்பார்த்த சம்பள உயர்வு இப்போ கைகூடும். வேலையில இருந்த அரசியல்கள் தானாகவே விலகும். அல்லது அப்படி பண்ணவங்க உங்களை விட்டு விலகி போவாங்க. துலா ராசி அன்பர்கள் இந்த குருவின் அருளை முழுமையாக பெற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி கோவிலுக்கு போய் தாயாருக்கு மல்லிகை பூ சாத்தி வழிபாடு பண்ணுங்க. அங்க இருக்கிற சந்நிதியில ஒரு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாத்தி வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சா மஞ்சள் நிற ஆடைகளை ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுங்க. இது உங்களுடைய கர்ம வினைகளை குறைச்சு ஒரு வெற்றியாளரா மாத்தும். துலா ராசி அன்பர்களே, 9இல் பாக்கிய குரு பலம் பெற்றுட்டார். இது உங்க அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கப் போற நேரம். இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க. முயற்சி செய்யுங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க துலா ராசி நண்பர்களுக்கு பகிருங்க. மறக்காம நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.